ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் சினோ ஸ்டோரிஸ். இன்னைக்கான நிகழ்வு சுரேஷ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈசிஆர் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. போகும்போது கால் வலி அதிகமாக இருந்த காரணத்தினால ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணியிருக்காரு. ஆட்டோவும் வருது. சுரேஷும் ஆட்டோவில் ஏறாரு. அந்த ஆட்டோவே சுரேஷ்க்கு அமானுஷமா மாறி இருக்கு. அந்த ஆட்டோ டிரைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பேய். பேய் டிரைவரோட பயணிச்ச சுரேஷ்க்கு என்ன நடந்துச்சுன்றது தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எப்பவும் போல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சுரேஷ்க்கு என்ன நடந்துச்சுன்றது வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. சுரேஷ் அப்படின்றவருக்கு வயசு 34. இந்த நபர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போது சுரேஷ் அன்னைக்கு நைட் ஷிஃப்ட்டு வேலையை முடிச்சுட்டு வெளியே வர்றாரு. மணி 2 மணி. சரி, இதுக்கப்புறம் நம்ம நடந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சிருக்காருங்க. கொஞ்சம் தூரம் வரைக்கும் நடக்கிறாரு. இவரால் நடக்க முடியல. கிட்டத்தட்ட அவங்களோட வீட்டுக்கு பாதி தூரம் நடந்துட்டார். இன்னும் பாதி தூரம் நடக்கவே முடியல. ரொம்ப டயர்டாக இருந்தது. அந்த காரணத்தினால சுரேஷ் என்ன பண்ணுறாருன்னா ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறாரு. ஏதாவது ஒரு ஆட்டோ வரட்டும், இல்லை நம்ம ஏதாவது கேப் பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. அப்போது சரியா அந்த இடத்துல ஒரு ஆட்டோ ஒன்று தூரத்தில் வர மாதிரி பார்த்துருக்காரு. இந்த ஆட்டோ வருது, இந்த ஆட்டோவை நிறுத்தி நம்ம போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு சுரேஷும் எழுந்து நிற்கிறாருங்க. அந்த ஆட்டோவை பார்த்து லிஃப்ட் கேட்குற மாதிரி கையையும் மாட்டுறாரு. கையை ஆட்டும்போது அந்த ஆட்டோ டிரைவர் வண்டியை நிறுத்திட்டார். அதன் பிறகு சுரேஷ் அவங்களோட வீட்டு அட்ரஸை சொல்லி நான் இந்த வீட்டு வரைக்கும் போகணுங்க, இந்த இடம் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சுரேஷும் வண்டியில் ஏறிட்டாராங்க. அதுக்கப்புறம் வண்டி கிளம்புது. ஆட்டோ நல்லபடியாக போய்கிட்டு இருக்குங்க. முன்னாடி உட்காந்துருந்த அந்த டிரைவர் எதுவுமே பேசாமலே வந்திருக்காரு. அப்போ சுரேஷ்க்கு கொஞ்சம் பயமாகவே இருந்திருக்கு. மணி 2 மணிக்கு மேலே ஆகுது. இந்நேரத்தில் ஒரு ஆட்டோ டிரைவர் வராரே அப்படின்ற மாதிரி இவருக்கு கொஞ்சம் பயமாக இருந்திருக்கு. சரி, ஓகே, நம்மளோட கஷ்டத்துக்கு யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணால் சரிதானே அப்படின்னு நினச்சிட்டு சுரேஷும் மனசுக்குள்ளேயே பயத்தை வச்சுட்டு அந்த ஆட்டோலேயே போயிட்டுருக்காரு. அப்போது அந்த ஆட்டோவில் உள்ள டிரைவர்கிட்ட அண்ணா நீங்கள் என்ன ஊருங்கண்ணா, நான் இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லையே, இந்த நேரத்தில் நான் நிறைய நாள் வேலையெல்லாம் முடிச்சு வந்திருக்கேனே அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும்போது அந்த ஆட்டோ டிரைவர் எதுவுமே பேசலையாங்க. சரி, இந்த இடம் வந்ததும் நிறுத்துங்க அப்படின்னாவது சொல்கிறாருங்க. அதுக்கும் தலையை தான் ஆட்டுறாரே தவிர அவர் எந்த ஒரு வார்த்தையுமே பேசலை. இப்போ சுரேஷ்க்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. என்னடா எதுவுமே பேச மாட்டாங்களே அப்படின்னு. அடுத்தது கொஞ்சம் தூரம் போனதுமே சுரேஷ் யதார்த்தமாக முன்னாடி உள்ள அந்த கண்ணாடியை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அங்கே டிரைவரோட அந்த முகம் தெரியணும் இல்லையா. ஆனால் இப்போ சுரேஷ்க்கு டிரைவரோட முகம் தெரியலை. அதுக்கு பதிலாக எம்டியாக தான் இருக்கிறது கண்ணாடி. சுரேஷ்க்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இது, முகமே இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு உடனே டிரைவர் நேருக்கு நேராக பார்க்குறாருங்க. அவர் பின்னாடி தலையெல்லாம் தெரியுது. அவர் ஆட்டோ ரோடு பார்த்து ஓட்டுற மாதிரியும் தெரியுது. ஆனால் கண்ணாடியில் முகமே தெரியுது. மறுபடியும் சைடு மிரர், எல்லா மிரர்லையுமே பார்க்குறாரு. சைடு மிரரில் பார்க்கும்போது அங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்கிற மாதிரியே தெரியுது எனக்கு. ஆனால் இவர் அந்த மிரரை விட்டு இந்த பக்கம் பார்க்கும்போது அங்கே ஆட்டோ டிரைவர் வண்டி ஓட்டிட்டு போகிறாரு. ஒன்றுமே புரியல. பயம் நடுங்கி போயிட்டாரு. என்னடா நம்ம வழி தெரியாமல் மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு. அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே சுரேஷ் என்ன பண்ணுறாருன்னா கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. பார்த்தா ஆட்டோ தரையில் போகிற மாதிரி இல்லைங்க, காற்றுல மிதந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆட்டோ போச்சு அப்படின்னா ஒரு பயங்கரமான சவுண்டு கேட்கும்ல, அந்த சத்தம் எதுவுமே இல்லை. ரொம்ப அமைதியாக இருக்குது. ரோடு எம்டியாக இருந்தால் ஒரு அமைதியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மட்டும்தான் இருக்குது. இப்போ சுரேஷ் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ கத்திட்டு இருக்கும்போது அந்த ஆட்டோ டிரைவர் மெதுவாக திரும்பி பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்போது தான் சுரேஷ்க்கு நல்லாவே புரிஞ்சிருக்குங்க. ரியலாகவே அவர் அந்த முகத்தை பார்க்குறாருங்க. அங்கே வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் இருக்குது. அந்த முகத்தில் வேற எதுவுமே இல்லை. நடுங்கே கத்துன்னு கத்திருக்கிறாரு. அந்த ஆட்டோவை விட்டு இறங்கிறதுக்கும் பயம். ஏன்னா அந்த ஆட்டோ தரையில் போயிட்டு இருந்தா கூட நம்ம இறங்கிடலாம். ஆனால் அது மிதந்துட்டு இருக்குதே, நம்ம எப்படி இறங்குறது என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அந்த ஆட்டோவை விட்டு குதிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. அண்ணா நிறுத்துங்கண்ணான்னு 2 டைம் கேட்குறாரு. வண்டி நிறுத்தவே இல்லை. இது இனிமேல் இப்படி விடக்கூடாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வேகமாக அந்த ஆட்டோலேருந்து குதிக்கிறாரு. குதிச்சுட்டு 2 பிறண்டுட்டாராங்க. அடுத்தது எழுந்து பார்க்குறாரு. அங்கே பார்த்தா ஆட்டோ இருக்கணும் இல்லையா, ஆனால் ஆட்டோ எதுவுமே இல்லையாங்க. அதுக்கு பதிலாக எம்டி இடம் மட்டும்தான் இருந்திருக்கு. சுரேஷ்
அள்ளு விட்டுட்டாரு. கொலையெல்லாம் நடுங்கே போயிடுச்சு. அதுக்கப்புறமா இவரும் சுற்றி சுற்றி பார்க்குறாருங்க. அந்த ஆட்டோவை காணவே காணோங்க. இதுக்கப்புறம் நம்ம இங்கே நிற்கக்கூடாதுடா அப்படின்னு ஓட்டம் பிடிச்சு ஓடுறாங்க. கிட்டத்தட்ட இவங்களோட வீட்டு பக்கமாகவே வந்துட்டாராட்டுக்கு. வேகமாக ஓட்டம் பிடிச்சு ஓடி இருக்கிறாரு. அப்படி ஓடினாலுமே பின்னாடி ஆட்டோவோட சவுண்டு மட்டும் கேட்குது. ஓடிக்கிட்டே இருந்தவர் பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. அங்கே ஆட்டோ எதுவுமே இல்லை. ஆனால் சத்தங்கள் மட்டும் இவர் பக்கத்துலேயே ஆட்டோ போகிற மாதிரி பயங்கரமான சத்தமாக இருக்குது. இந்த காது ஓரத்தில் கேட்டுகிட்டே இருக்கு. இவரும் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே ஓடுறாருங்க. எதுவுமே இல்லை. சடாருங்க பின்னாடி திரும்பி பார்த்துட்டு முன்னாடி திரும்பி பார்த்து ஓடுறாருங்க. அப்போது இவர் போகிற அந்த இடத்துலேருந்து ஒரு 2 அடி டிஸ்டன்ஸில் ஒரு ஆட்டோ போயிட்டுருக்குங்க. எப்படி இருந்திருக்கும்? மனுஷன் அன்னைக்கே மயக்கம் போட்டு விழுந்து செத்துருவோன்னு நினச்சிட்டாராங்க. அது அந்த ஆட்டோ மேலே மோதுற மாதிரி மோதிருக்காரு. ஆட்டோ மேலே மோதுனா பின்னாடி வந்து தானே விழுணும். ஆனால் அந்த இடத்துலயே பொத்துன்னு விழுந்துட்டாராங்க. விழுந்தவருக்கு நெத்திலெல்லாம் அடிபட்டுச்சு, கை காலெல்லாம் அடிபட்டுச்சு. அப்போது மறுபடியும் எழுந்துட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அந்த ஆட்டோ எதுவுமே இல்லை. இவருக்கு பயங்கரமான பயம் வந்துடுச்சுங்க. அடுத்து உடனே இவரோட மொபைல் எடுத்து பார்க்குறாரு. ஃபோன் பண்ணலாம், யாருக்காவது ஃபோன் பண்ணி வர சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறாரு. சரியா இவங்களோட வீட்டில் அன்னைக்கு இவங்களோட தம்பியும் வந்திருந்திருக்காரு. இவங்களோட தம்பிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் இங்கே இருக்கிற சீக்கிரமாக பைக் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட தம்பியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோனை வச்சுருக்காரு. சுரேஷும் வெயிட் பண்ணுறாரு. 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுறாரு. என்னடா இன்னுமே அவனை காணுமே, இங்கேருந்து 10 நிமிஷத்தில் வந்துடலாமே, இவன் இன்னுமே வர காணுமே அப்படின்னு இவர் பதட்டத்தோட மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு. அப்போதான் சுரேஷோட தம்பி என்ன பண்ணுறாருன்னா ஃபோனை எடுத்து தூக்கத்திலே பேசுகிறாரு. சொல்லுண்ணா, என்னண்ணா இந்நேரத்துக்கு ஃபோன் பண்ணுற, வீட்டுக்கு வந்துட்டியான்னு கேட்குறாரு. டேய், நான் உனக்கு ஃபோன் பண்ணி உன்னை தாண்டா வர சொன்னேன், நீ இன்னுமே காணும் தாண்டா நான் மறுபடியும் ஃபோன் பண்ணேன்னு சுரேஷ் சொல்லியிருக்காரு. அப்போது அவங்களோட தம்பி பதறி போயிட்டாருங்க. இல்லையேண்ணா, நீ இப்போ தான் ஃபஸ்ட் டைமே ஃபோன் பண்ணுற அப்படின்னு. இப்போ சுரேஷ்க்கு இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு. நீ சீக்கிரமாக வாடா, வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுடா, என்னால் சுத்தமாக நடக்க முடியல, கீழே விழுந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களோட தம்பியும் பதறி அடிச்சுக்கிட்டு அங்கேருந்து பைக்கை எடுத்துக்கிட்டு வந்துட்டாராங்க. வந்து சுரேஷை பார்க்கும்போதெல்லாம் கிட்டத்தட்ட உட்காரவே முடியாமல் அப்படியே ரொம்ப கொலன்னு போயிட்டாராங்க. அவரால் சுத்தமாக ஸ்ட்ரென்த்தே இல்லை. பைக்கில் போகும்போதும் இந்த ஃபுல் போதையில் இருந்தால் எப்படி முன்னாடி ஓட்டுறவங்கள கட்டி பிடிச்சிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் சுரேஷ் அவங்களோட தம்பியை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அவரோட தோல் மேலே சாஞ்சிருந்திருக்காரு. வீடு வந்தாச்சு. ஆனால் வீடு வந்தாச்சுன்னா இறங்குனா அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷும் தடுமாறி பைக்லேருந்து இறங்குறாரு. இறங்கிட்டு வீட்டுக்குள்ளே போகலான்னு போகும்போது சுரேஷ்க்கு மட்டும் மறுபடியும் அதே ஆட்டோ சவுண்டு கேட்குது. இப்போ ஹாரனோட கேட்குது. இந்த சத்தம் கேட்டதும் அவர் பயத்தில் அலறிக்கிட்டே அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி பார்க்குறாரு. எங்கேயுமே அந்த ஆட்டோ கிடையாது. இப்போ சுரேஷ் என்ன கேட்குறாருன்னா, டேய், உனக்கு அந்த சத்தம் கேட்குதாடா, ஒரு ஆட்டோ மர்மமான ஆட்டோடா, அந்த ஆட்டோவில் வந்து தாண்டா நான் மாட்டிக்கிட்டேன், இப்போ கூட அந்த சத்தம் கேட்குதுடா, உனக்கு ஏதாவது சத்தம் கேட்குதான்னு கேட்குறாரு. ஆனால் நீ நைட்டில் வந்ததில் ஏதோ பயந்துட்ட, நீ வந்து கனவு கண்டிருப்ப போல, ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்போனா அதே ஞாபகத்தில் நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லியிருக்க. ஆனால் சுரேஷோட தம்பிக்கு எந்த ஒரு சத்தமுமே கேட்கல. இங்கே சுரேஷ்க்கு மட்டும் தொடர்ந்து அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருந்திருக்கு. இவரால் நிம்மதியாகவே இருக்க முடியும். வேகமாக வீட்டுக்குள்ளே போகிறாரு. போனவர் பேகெல்லாம் தூக்கி போட்டுட்டு சட்டையை கூட கழட்டவே இல்லையாங்க. கை கால் முகம் கூட கழுவில அப்படியே போய் பெட்டில் படுத்துட்டார். சுரேஷோட தம்பியும் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் படுத்துருக்காங்க. படுத்து நல்லா தூங்கிட்டாராங்க. மணி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி பக்கமாக இருக்கும். அப்போது சுரேஷ் பயங்கரமாக வீச்சுன்னு கத்துறாரு. அம்மா சீக்கிரம் வந்து என்னை காப்பாற்று, நான் செத்து போயிடுவேன் நாட்டுக்கு, அம்மா சீக்கிரமாக வந்து என்னை காப்பாற்றுன்னு கத்துறாரு. என்னத்துக்கிட்டா இப்படி கத்துறானே அப்படின்னு அவங்களோட அம்மாவும் ஓடி வந்திருக்காங்க. பக்கத்தில் படுத்திருந்தாங்க தம்பியும் எழுந்துட்டு பார்க்குறாரு. இவர் மேலே யாரோ ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி, அவருக்கு வந்து கீழே தள்ளுற மாதிரி கை மட்டும் ஆக்ஷன் விட்டுருக்கு, கண்ணெல்லாம் இடிக்கும் போது வாயை மட்டும் பேசிட்டே இருக்கு. கீழே இறங்க தள்ள, என்னால் ஒன்றும் முடியல, நகருன்னு கத்துறாரு. சுரேஷோட தம்பியும் என்ன பண்ணுறாருன்னா எழுந்துட்டு பார்க்குறாரு. அவருக்கும் எதுவும் தெரியும். இவங்களோட அம்மாவும் வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கும் எதுவுமே தெரியும். ஆனால் சுரேஷ் மட்டும் கத்திட்டே இருக்காரு. உடனே இவங்களோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா திருநீரை எடுத்து வைக்கிறாங்க. வச்சு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் சுரேஷ் நார்மல் நிலைமைக்கு வந்திருக்காரு. அதன் பிறகுதான் கண்ணையும் முழிச்சு பார்க்குறாரு. என்னடா ஆச்சு, எதுக்கிட்ட இப்படி கத்திட்டு இருக்கிற அப்படின்னு அவங்களோட அம்மா திட்டுறாங்க. சுரேஷோட தம்பியும் திட்டுறாரு. அப்போதான் சுரேஷ் சொல்கிறாரு, ஏதோ என் மேலே உட்காந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சுமா, பயங்கரமாக கண்ணுக்கு ரேர் இருந்துச்சுமா, அது என்னை போட்டு அழுத்திக்கிட்டே இருந்துச்சு, அதனால தான் நான் கத்தினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
சரி நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்திருக்கான் இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி அவன் எங்கேயோ பயந்துட்டான் போல அப்படின்னு நினச்சிட்டு அவங்களோட அம்மா அதையும் விட்டுட்டாங்க. எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தூங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட தம்பியும் அதே மாதிரி தான் நினச்சிட்டு விட்டுட்டார். அதன் பிறகு சுரேஷும் அவங்களோட தம்பியும் எழுந்து போய் ஹாலில் உட்காராங்க. அவங்களோட அம்மா டீ போட்டு கொடுக்குறாங்க. குடிச்சு முடிச்சுட்டு சுரேஷும் அவங்களோட தம்பியும் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட வேலை விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. அதன் பிறகு சுரேஷ் எழுந்து போய் அவங்களோட ஊரில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. அங்கே போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மணி 9 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்தவரை நேராக சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்குறாரு. நல்லா தூங்கிட்டாராங்க. அன்னைக்கும் நைட் ஷிஃப்ட்டு போகணும் இல்லையா, சாயங்காலமாக கிளம்பிடணும் அப்படின்றதுனால மறுபடியும் தூங்கிட்டாருங்க. தூங்கி சாயங்காலமாக எந்திரிக்கிறாரு. எழுந்தவர் முகமெல்லாம் கழுவிட்டு அதன் பிறகு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துருக்காரு. குளிச்சு முடிச்சுட்டு ரெடியாகி அவங்களோட கம்பெனிக்கு கிளம்பிட்டார். கிளம்புனதுக்கப்புறமா அப்போ கூட இவருக்கு அந்த ஞாபகம் எதுவுமே வரலைங்க. அங்கே போயிட்டும் நல்லபடியாக வேலை செய்கிறாரு. செஞ்சு முடிச்சுட்டு திரும்பவும் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கும்போது அந்த கம்பெனியோட கேட்டை தாண்டும் போது தான் சுரேஷ்க்கு பயமே வந்திருக்கு. ஒருவேளை மறுபடியும் நமக்கு ஏதாவது ஆயிருமோ. அன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா, அங்கே நிறைய பேர் இருக்கும்போதே ஒரு ஆட்டோ வந்து அந்த ஆட்டோவில் சுரேஷ் ஏறி இருக்காருங்க. இந்த ஆட்டோலேயே நம்ம ஊருக்கு போயிடலாம், வீட்டுக்கு போயிடலாம், நம்ம இடையில ஆட்டோ பிடிச்சாதான் நமக்கு பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஆட்டோவில் ஏறுறாரு. ஆட்டோவை சரியாக கவனிக்கலை போலங்க. அந்த ஆட்டோவில் ஏறுறாரு. ஏறினதுக்கு அப்புறமா அவங்களோட வீட்டு அட்ரஸ் சொல்கிறாங்க. அங்கே போங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி தம்பி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோ கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போயிட்டு இருந்திருக்கு. இப்போது சுரேஷ்க்கு நைட்டு நடந்த அந்த ஞாபகங்கள்லாம் மறுபடியும் வந்துகிட்டே இருந்திருக்கு. அப்போது அந்த கொஞ்சமாக அந்த ஆட்டோலேயே சாஞ்சபடியே இவர் அந்த கண்ணாடியை பார்த்துருக்காரு. யதார்த்தமாக தான் அதுவும் பார்த்துருக்காரு. பார்க்கும்போது முன்னாடி நாள் பார்த்த மாதிரி அங்கே அந்த டிரைவரோட சீட்டில் யாருமே இல்லாத மாதிரி தான். இப்போ பயங்கரமாக கத்திட்டாருங்க. ஐயோ மறுபடியும் இதே ஆட்டோவா அப்படின்னு கத்திக்கிட்டே நிமிர்ந்து பார்க்குறாரு. பதறியே போயிட்டாரு. அங்கே முன்னாடி யாருமே இல்லை. ஆனால் ஆட்டோ மட்டும் போய்கிட்டே இருந்தது. ஆட்டோ நிறுத்துங்க, ஆட்டோ நிறுத்துங்க, ஆட்டோ நிறுத்துங்கன்னு சுரேஷ் கத்திக்கிட்டே இருந்திருக்கு. அப்போது அந்த ஆட்டோ நார்மல் ஸ்பீடில் போயிட்டு இருந்தது பயங்கரமாக ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிச்சு. ஐயோ ஆட்டோ நிறுத்துங்க, நான் இறங்கிக்கிறேன், நான் இங்கே இறங்கிக்கிறேன், ஆட்டோ நிறுத்துங்க, ஆட்டோ நிறுத்துங்கன்னு கத்திக்கிட்டே இருந்திருக்கேன். அது அன்டைம் அப்படின்றதுனால யாருமே ரோட்டில் இல்லை. சுரேஷ் கத்துறதை கேட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் யாருமே இல்லை. இப்போ சுரேஷ் ஒரே நம்பிக்கை என்ன பண்ணுறாருன்னா, யாருக்காவது ஃபோன் பண்ணி வர சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஃபோனை பார்க்குறாரு. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. வாய்ப்பே இல்லையே, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகாதே அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் அந்த டிரைவரோட சீட்டு பக்கம் திரும்புகிறாரு. திரும்பும்போது உடம்பு மட்டும் நேராக ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்குதுங்க. தலை மட்டும் திரும்பி இவரை பார்க்குற மாதிரி இருந்திருக்கு. ஃபுல்லாக அப்படியே எலும்பு கூடு மட்டும்தான் இருந்திருக்கு. முகமெல்லாம் அங்கங்கே ஏதோ சதை ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. பார்த்த சுரேஷ் அள்ளு விட்டுட்டாருங்க. பயங்கரமாக கத்திருக்காரு. அந்த கத்துனாலுமே இவருக்கு பயம் நிற்கவே இல்லை. யாராவது வந்துட மாட்டாங்களா அப்படின்னு தான் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டே இருக்கும்போதே இந்த நபர் டக்குன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. முன்னாடி நாள் மாதிரி குதிச்சிடணும் அப்படின்னு. முன்னாடி நாள் மாதிரி குதிச்சோம் அப்படின்னா ஏற்கனவே நெத்திய கை கால்லாம் அடிபட்டிருக்கு. மறுபடியும் ஏதாவது புண்ணாயிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு இது வேற ஒரு பயம். இது ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. முன்னாடி நாள் ஆவரேஜ் ஸ்பீடாக போயிட்டு இருந்துச்சு, இப்போ ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. குதிச்சோம் அப்படின்னா நம்ம உயிருக்கு ஏதாவது ஆயிருமோன்னு இது வேற ஒரு பயம். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே புரியாமலே இருந்திருக்காரு. கடைசியாக ஒரு இடம் வரும்போது அந்த ஆட்டோ தானாகவே நின்றுச்சு. இவருக்கு மிராக்கலாக இருந்திருக்கு. சத்தியமாக நம்பவே முடியாமல் இருந்திருக்கு. இவ்வளோ நேரமும் நம்ம கத்தி நிறுத்தியுமே ஆட்டோ நிற்கல, இப்போ தானாக நின்றுச்சு அப்படின்னு அப்பாடா சாமி அப்படின்னு கீழே இறங்குறாரு. இறங்கிட்டு பார்த்தா தான் தெரியுது, இவர் போகிற ரோட்டில் ஒரு சின்னதாக ஒரு கோவில் ஒன்று இருந்திருக்கு. அந்த கோவிலுக்கு முன்னாடி தான் இந்த ஆட்டோ நின்றுருக்கு. அப்போது இந்த கோவில் இருக்கிறதுனால தான் ஆட்டோ நின்றுச்சு அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சு வேக வேகமாக அந்த கோவில் பக்கம் ஓடிட்டார். அங்கே கோயிலுக்கு ஓடிட்டு திரும்பி பார்க்குறாருங்க. அங்கே ஆட்டோ இல்லை. சரின்னு மறுபடியும் வேறொரு டைரக்ஷன் பார்க்குறாரு. பார்த்தா அந்த கோயிலை தாண்டி அந்த பக்கம் ஆட்டோ நின்றுட்டு இப்போ பயங்கரமாக முறுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஆட்டோ சவுண்டு பயங்கர சத்தமாக இருந்தது. சுரேஷ் முடிவு பண்ணிட்டாரு, என்ன ஆனாலும் இந்த இடத்த விட்டு நம்ம நகரவே கூடாது அப்படின்னு. அந்த ஆட்டோவும் ரொம்ப நேரம் முறுக்கிட்டே இருந்திருக்குங்க. பயங்கர சத்தம் போட்டுகிட்டே இருந்திருக்கு. இவருக்கு எப்படி இருக்குன்னா, அந்த பக்கம் இந்த பக்கம் ரவுண்ட் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கு. சுரேஷ் நிற்கிற இடத்துலையே வளைஞ்சு ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி இவருக்கு தோணிருக்கு. அந்த மாதிரி தான் சத்தமாக கேட்டுருக்கு.
இவருக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா அந்த கோயில்கிட்ட நிற்கிறார் இல்லையா, அதனால் அங்கே நின்றுக்கிட்டே ஃபோனை பார்க்குறாரு. இப்போ பார்க்கும்போது அவருக்கு நிறைய மிஸ்டு கால்கள் வந்திருக்கு. இவங்களோட அம்மா, இவங்களோட தம்பி, இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஃபோன் வந்தாங்க. இத்தனை மிஸ்டு கால் வந்திருக்கே, நம்ம ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் தானே இருந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக அவங்களோட தம்பிக்கு கால் பண்ணுறாரு. தம்பிக்கு கால் பண்ணால் சுரேஷ் என்ன சொல்கிறாருன்னா, வாடா தம்பி, என்னை கூட்டிகிட்டு போடா, நான் முன்னாடி இருந்த இடத்த விட கொஞ்சம் பக்கமாக தாண்டா இருக்கேன், நீ வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுடா, சீக்கிரம் வாடா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ சுரேஷோட அவங்க தம்பி என்ன சொல்கிறாருன்னா, அண்ணா வீட்டுக்கு வந்துட்டு எங்கண்ணா போனேன், எங்கண்ணா வர சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. என்னடா சொல்கிற, நான் வீட்டுக்கே வரலையாடா அப்படின்றாங்க. ஆனால் இப்போதானா நான் நீ வந்துட்டு போனேன், எங்கே போனேன்னு சொல்லாமல் நீ பாட்டுக்கு போயிட்ட, அதனால தான் நான் மறுபடியும் ஃபோன் பண்ணேன், இப்போ எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. டே, நான் வேலையை முடிச்சுட்டு இப்போ தாண்டா வரனே அப்படிங்கிறாரு. ஆனால் அவங்களோட தம்பி நம்பவே இல்லைங்க. நீ வேணா இந்த இடத்துல வந்து பாருடா அப்படின்னு அவங்களோட தம்பிகிட்ட சொல்கிறாங்க. அவங்களோட தம்பியும் பயந்து போயிட்டார். அப்போது வந்தது யாரு அப்படின்னு அடுத்தது வேகமாக இவங்களோட வீட்லேயே இருந்த திருநீர், எலுமிச்சை பழம் எல்லாத்தையுமே இவங்களோட அம்மா வந்து சுரேஷோட தம்பிகிட்ட கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துக்கிட்டே நீ போ, அப்போ தான் உனக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவங்களோட தம்பியும் பைக்கில் வச்சுக்கிட்டு வராரு. வந்தவர் சுரேஷ் நின்னார் பார்த்தீங்களா, அந்த கோவிலுக்கு நேரம் வராரு. வந்ததுக்கு அப்புறமா தான், ஆனால் இங்கே என்னென்ன பண்ணுற, எப்படி வந்த, நடந்தே வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. டே, இந்த வேலையை முடிச்சு இப்போ தாண்டா வந்தேன், முன்னாடி நாள் பார்த்தா அதே ஆட்டோ இன்றைக்கும் வந்துருச்சுடா, என்னை கொன்னே போட்டிருக்குண்டா அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சுரேஷும் அவங்களோட தம்பி 2 பேருமா சேர்ந்து அந்த சாமிக்கு கோயிலே கும்பிட்டு முடிச்சுட்டு இவங்களோட வீட்டுக்கும் கிளம்புறாங்க. சுரேஷோட தம்பி வண்டி ஓட்டிகிட்டு போயிருக்காருங்க. சுரேஷ் பின்னாடி உட்காந்துட்டுருக்காரு. ஆனால் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருந்திருக்குங்க அந்த ஆட்டோ. அந்த லைட் வந்து அணைஞ்சு எரியிற மாதிரி இருக்குது. லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகுற மாதிரி பளிச்சு மின்ற மாதிரியே இருக்குது. என்னடா மின்ற மாதிரியே இருக்குன்னு சுரேஷ் திரும்பி பார்க்குறாரு. அதே ஆட்டோ இவங்க பின்னாடி வந்துட்டே இருக்கு. ஒரு 2 அடி டிஸ்டன்ஸில் அந்த ஆட்டோ வந்துட்டு நடுங்கி போயிட்டாரு. இவங்களோட தம்பியை வேகமாக போடான்னு ப்ரெஷர் பண்ணுறாரு. அவங்களோட தம்பியும் ஸ்பீடாக வந்துட்டாரு. அவங்களோட வீட்டுக்கும் வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இவங்களோட அம்மாவும் அதே தாங்க சொல்கிறாங்க. இவங்க என்ன நடந்துச்சுன்னா, இவங்களோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேராக சுரேஷ் வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு வெளியே இங்கே உட்கார்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தவர் தான். ரொம்ப நேரம் ஆகியும் ஆளை காணமே, இன்னைக்கு நேரமாக வேற வீட்டுக்கு வந்துட்டானே, வந்து படுறான்னு இவங்களோட அம்மா சத்தம் போட்டுகிட்டே இருக்காரு. சுரேஷ்கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வராமல் இருந்திருக்கு. அதனால தான் இவங்களோட அம்மா வெளியே வந்து பார்க்குறாங்க, ஆள் இல்லை. உடனே இவங்களோட தம்பிக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உங்கள் அண்ணனை காணோண்டா அப்படின்னு. அடுத்து தான் மாற்றி ஃபோன் பண்ணியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. ஆனால் அந்த டைம் சுரேஷோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. சுரேஷ் இப்போ தான் வீட்டுக்கும் வந்திருக்காரு. இது வந்து அவங்களோட அம்மா சொல்லியிருக்காங்க, அம்மா நிஜமாக நான் இப்போ தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வந்தது யார் அப்படின்னு 3 பேருக்குமே பயம், நடுங்கி போயிட்டாங்க. டேய், நிஜமாக உன்ன மாதிரியே இருந்துச்சுடா, உன்னோட சாயல்லே தாண்டா இருந்துச்சு, உன்ன மாதிரியே சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே உன்ன மாதிரி தாண்டா இருந்துச்சு அப்படின்னு அவங்களோட அம்மா சொல்கிறாங்க. அம்மா நான் இல்லை, மறுபடியும் சொல்கிறேன், நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அன்னைக்கு சாப்பிடாமலே படுத்துட்டாராங்க. இப்போ இவங்களோட தம்பியும் போய் படுத்துட்டாங்க. படுத்து முடிச்சுட்டு இவங்களோட தம்பியும் ஃபோன் பார்த்துட்டு இருந்திருக்காரு. சுரேஷ் வந்து பயத்திலே படுத்து தூங்கிட்டார். மணி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4:30-5 மணி பக்கமாக ஆயிருக்குமாங்க. அவ்வளோ நேரத்துக்கு இவங்களோட தம்பிக்கு ஒரு சவுண்டு கேட்குது. இந்த ஆட்டோ வேகமாக முறுக்கிட்டு போனால், ஸ்பீடாக போனால் ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும்ல, அந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்கேன். இப்போ இவங்களோட தம்பிக்கும் அந்த சத்தம் லேசாக கேட்டிருக்கு. ஆனால் சுரேஷ்க்கு நல்லாவே கேட்டுச்சாட்டுங்க. அப்படி திட்டுக்குன்னு தூங்கி எந்திரிச்சிட்டாரு. பெட்டில் எழுந்து உட்காந்துட்டு சுற்றி தேடுறாரு. தேடிட்டு மறுபடியும் படுத்துட்டாருங்க. இதையும் இவங்களோட தம்பி நோட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. அதன் பிறகு இவங்களோட தம்பி நோட் பண்ணிட்டே இருந்தவர் நல்லா விடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களோட அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு, அம்மா அண்ணன் இப்படிதாம்மா பண்ணுறான், அவனுக்கு என்னமோ பண்ணுதுமா, மாமா நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு அவங்களோட அம்மாவை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி தான் பையனுக்கு நடந்துச்சு, இப்போ இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்றத சொன்னதுமே அவங்களோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அவங்களோட குலதெய்வம் வந்து கருப்பசாமியாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக எந்த ஒரு காத்து கருப்பும் நம்ம பக்கத்தில் வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா வீடு வரைக்கும் வந்துட்டு போயிடுச்சு. இவங்களோட அம்மாவுக்கு பயம். உடனே அவங்களோட அண்ணா தூங்கிட்டு இருக்கும்போதே இங்கே சுரேஷோட தம்பிகிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேய் நீ போய் உங்கள் அண்ணனை எழுப்பி வேகமாக அவனை கோயிலுக்கு கிளம்ப சொல்லு, எங்கே போகிறோன்னு சொல்லாத, இந்த மாதிரி கிளம்புன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நீ இவங்களோட தம்பியும் போயிட்டு அவங்களோட அண்ணனை சுரேஷை எழுப்பி இந்த மாதிரி கிளம்புனா சீக்கிரமாக நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு.
சரின்னு சுரேஷும் ரெடியாகி கிளம்பிட்டாராங்க. இப்போ 3 பேருமே கிளம்பி நேராக இவங்களோட குலதெய்வத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. பொங்கல் வச்சு சிறப்பு கொடுத்து பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறமா அங்கேயே பூவாக்கு மாதிரி கேட்கலாம் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. அப்போது அந்த பூசாரி நல்லா தாங்க பூஜை பண்ணிட்டு நார்மலாக தான் உட்காந்துட்டு இருந்திருக்காரு. திடீர்னு பயங்கரமாக கத்துன்னு கத்திட்டு ஒரு பெரம்பு மாதிரி ஒரு குச்சி ஒன்று இருந்துருக்கு. அந்த குச்சை எடுத்துகிட்டு வந்து சுரேஷை மண்டையில், கையில், காலில் எல்லா இடத்துலையுமே அடிச்சிருக்காரு. ஆல்ரெடி இவருக்கு அடிபட்டு அந்த வழியே இருக்குது. இப்போ இவரும் பயங்கரமாக போட்டு அடிக்கவும் சுரேஷ் கத்துன்னு கத்துறாருங்க. துடிச்சு போகிறாரு. ஆனால் அவங்களோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அடிக்காதீங்க அப்படின்றாங்க. நீ அமைதியாக இரு அப்படின்னு மிரட்டிட்டு அதன் பிறகு போட்டு நல்ல வெளுன்னு வெளுத்துருக்காங்க. இந்த உள்ளங்காலில் மட்டும் அடிச்சிருப்பாருங்க ஒரு 10 அடி அந்த பூசாரி. எதுக்காக இப்படி அடிக்கிறீங்க, என் பையனை அடிக்காதீங்கன்னு அவங்க அம்மா கதறாங்க. அதன் பிறகு அந்த பூசாரி பயங்கரமாக நாக்கெல்லாம் பெருசாக கடிச்சிக்கிட்டு கண்ணெல்லாம் பெருசு பண்ணிட்டாராங்க. பார்க்கவே பயமாக இருந்திருக்கு. அந்த நபர் சொல்லியிருக்காரு, நான் உன் பையனை அடிக்கலை, உன் பையன் பின்னாடி வந்ததை தான் நான் அடித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னதுக்கப்புறமா தான் அந்த நபருக்கு அருள் இறங்கியிருக்குங்க, கருப்புசாமியோட அருள். அவர் தான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பையன் பின்னாடி, சுரேஷ் பின்னாடி வந்தது ஒரு ஆட்டோ டிரைவரோட ஆன்மாவாம். அந்த ஆன்மா தான் இவரை வந்துட்டு தூங்கறதுக்கும் விடாமல் இருந்தது. அந்த தொடர்ந்து ஆட்டோ சத்தங்கள் கேட்டது எல்லாமே பண்ணியிருக்கு. சுரேஷ் கொஞ்சம் கொஞ்சமாக அது பிடிச்சிட்டு இருந்திருக்குங்க. உடம்புக்குள்ளே நல்லா ஃபுல்லாக சுரேஷை டக்குன்னு பிடிக்க முடியல. இவங்களோட குலதெய்வம் இருந்ததுனாலே என்னவோ தெரியல, பிடிக்க முடியலையா. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் அந்த உடம்புக்குள்ளே வந்துட்டு போகிறது இந்த மாதிரி இருந்திருக்கு. அதனால தான் போட்டு வெளுத்தேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வீட்டில் போயிட்டு டெய்லி சாம்பிராணி போடுங்க. சுரேஷை கொஞ்ச நாளைக்கு எங்கேயும் வெளியே அனுப்பாதீங்க, அதாவது நைட் ஷிஃப்ட்டுக்கு எங்கேயும் அனுப்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பூசாரி அருள் இறங்கின பூசாரிக்கிட்டே மீதியெல்லாம் வாக்கெல்லாம் கேட்டு முடிச்சிருக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், குடும்பத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேட்டு முடிச்சதுக்கப்புறமா சுரேஷ் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. விழுந்தவரை கவனிக்காமலே இவங்களும் வாக்கெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா அவர் நல்லா மயங்கி விழுந்துட்டார். உடனே அங்கே உள்ள தீர்த்தத்தை எடுத்தே அந்த பூசாரியை தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டுருக்காரு. தலையிலேருந்து ஃபுல்லாக அப்படி தண்ணி ஊற்றிட்டாராங்க. ஒரு சொம்பு தண்ணின்னா அது ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக ஊற்றிருக்காரு. அதன் பிறகு தான் இங்கே சுரேஷ் எழுந்திருக்காரு. எழுந்ததுக்கு அப்புறமா இவருக்கு கை கால்லாம் ரொம்ப டயர்டாகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஏதோ உடம்புல இருந்து பாரம் குறைஞ்ச மாதிரி, ஒரு 10 கிலோ வெயிட் குறைஞ்ச எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்கு. சரின்னு சுரேஷும் எழுந்து நின்றுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிருக்காரு. இந்த அருள் இறங்கின பூசாரிக்கும் சாமியெல்லாம் போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பூஜை நடக்குது. பூஜை நடந்ததுக்கப்புறம் இங்கே சுரேஷுக்கு திருநீர்லாம் வச்சு விட்டுட்டு கொஞ்சம் திருநீரை மடிச்சும் கொடுத்துருக்காங்க. கூடவே சுரேஷ்க்கு ஒரு கயிறு ஒன்றும் இடுப்பில் கட்டி விட்டு வந்திருக்காங்க. சரி அப்படின்னு அன்னைக்கு கோயிலெல்லாம் அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சிச்சு இல்லையா, அன்னைக்கு வீட்டுக்கு வரத்துக்கே நைட் ஆகிடுச்சு. நைட்டு ஆனதுக்கப்புறமா இவங்களும் வீட்டுக்கு வராங்க. அதே மாதிரி இவங்க அம்மா 7 மணி ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு அங்கே பூசாரி சொன்ன மாதிரி வீட்டில் சாம்பிராணி புகையும் போட்டிருக்காரு. சாம்பிராணியெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த விஷயம் கோயிலில் நடந்தது எதுவுமே சுரேஷ்க்கு தெரியாது இல்லையா, அதனால அவங்களோட தம்பி ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இப்படி தான் நீ கத்துன, பயங்கரமாக கத்துன அப்படின்னு. ஆனால் சுரேஷ் கத்தவே இல்லை, நான் கத்தலை அப்படிங்கிறாரு. இவரோட உள் மனசு கத்தலை, ஆனால் இவரோட வாய் மட்டும் அசைஞ்சிருக்கு, கத்துற மாதிரி அசைஞ்சிருக்கு. இது அவருக்கே நல்லா ஃபீல் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா தான் அவருக்கு நடந்த ஃபீலிங்கு, இங்கே கோயிலில் நடந்தது எல்லாத்தையுமே தம்பியும் அண்ணனுமா சேர்ந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இவங்களோட அம்மாவும் சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்களோட நைட் ஷிஃப்ட் டியூட்டி போடுற எந்த ஒரு வேலைக்குமே போகிறதே கிடையாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் இவர் பகல் ஷிஃப்ட்லேயே தான் வேலைக்கு போகிறான். அதுக்கப்புறமா இந்த வேலையெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சுய தொழிலாக ஒரு கடை ஒன்று வச்சுருக்காங்க. அந்த கடையில் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் நினச்ச நேரத்துக்கு வருவோம், நினச்ச நேரத்துக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவோம். மேக்ஸிமம் கடை 9:30 வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிடுவேன், இப்போ எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்ற மாதிரி சுரேஷ் அப்படின்றாங்க நமக்கு சொல்லியிருக்கேன். இந்த நிகழ்வு நான் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது நடந்துச்சு சிஸ்டர். ஆனால் அந்த ஆட்டோ என்னதுனால என் பின்னாடி வந்துச்சு, அங்கே என்ன நடந்துச்சுன்றதை மறுபடியும் நான் போய் விசாரித்து பார்த்தேன். அப்போது தான் அங்கே பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சிருக்கு. இவர் ஃபஸ்ட்டு அந்த கோயில் பார்த்தாரு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடியே முதல் நாள் ஆட்டோ ஏறினார் பார்த்தீங்க, அந்த இடத்துல தான் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அதே இடத்துல ஸ்பாட்லேயே ஆட்டோவோட டிரைவரும் இறந்து போயிட்டாங்க. அந்த ஆட்டோ அப்படியே தீ பிடிச்சி எரிஞ்சு போய் அந்த டிரைவர் கருகி இறந்து போயிட்டாராம். அதனால தான் அந்த டைமுக்கு மட்டும் அந்த ஆட்டோ வந்துட்டு போகுவாங்க. இது நிறைய பேர் அந்த ஆட்டோவை பார்த்துருக்காங்க. பார்த்தவங்க அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் அந்த ஆட்டோவில் ஏதோ இருக்குது அப்படின்றது.
இதே மாதிரி சுரேஷ்க்கு மாதிரி இன்னும் நிறைய பேத்துக்கெல்லாம் நடந்திருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட இந்த மாதிரி தான் வந்து விசாரித்த போது இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சுரேஷ் சொல்லியிருக்காங்க. இப்போவுமே நான் வந்து நைட்டில் எங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா ஏதாவது ஆட்டோ கிராஸ் ஆச்சுனாவே எனக்கு பயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வை சொன்ன சுரேஷ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது திகிலான அமானுஷமான ஹாரரான நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? அப்போ என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் நோட சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.